ஹாய் மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு திருமூர்த்தி ஃபால்ஸ்க்கு நாங்கள் சண்டே போயிருந்தோம். அன்னைக்கு எடுத்த விலாக் தான் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எண்டுக்குள்ளே வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு கொஷின் கேட்டிருப்பேன் அண்ட் ஒரு டாஸ்க்குமே தந்திருப்பேன். அந்த டாஸ்க்கை வந்துட்டு கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா 2 பேர்த்தை வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்மே வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க. எனக்கு குச்சியில நீங்க சாப்பிட்டீங்களா? வேணாம், நீ சாப்பிடுங்க. தண்ணி சவுண்டு கேக்குதா? ஒயிலாத்துக்கு போறோமா? எடுப்பா, பைக்ல தானேப்பா இருக்கு, எடுங்க. ஊத்துங்க, ஊத்தி கழுவுங்க. போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு நிறைய போயிட்டு இருந்தது. நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல நிற்பாட்டி அங்கே கேட் இருந்தது, ஓப்பன் பண்ணல. பட் சைடில் இந்த மாதிரி வே இருந்தது, அதில் தான் போனோம். விட்டுட்டு நடத்துங்க போங்க. கால் நல்லா தூக்கி வச்சு நடங்க போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தம்பி மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தாப்புல. மைதா மாவில் எக்கு கலந்து அதை ஒரு ரவுண்டாக மாவு ஷேப்புக்கு வந்துட்டு உருட்டி வச்சுக்குவாப்புல. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீன் பிடிக்கிறது. நிறைய பேர் தூரத்தில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்டா தம்பி இங்கே பிடிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே தான்க்கா நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி, நம்ம லாஸ்ட்டாக போகும்போது நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். யாரெல்லாம் இந்த மாதிரி தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது என்னதெல்லாம்? என்ன மாவு? மைதாவா? வருமா அதுக்கு? சரி சரி. ஏன் ஆம்பளை தம்பி இருக்குடா, இங்கே பாரு. இருக்கா? தெரியாதவங்க மீன் தெரியுதா? இந்த மாதிரி குட்டியாக குச்சி எடுத்துக்கிறான். அதில் வந்துட்டு ரப்பர் பேண்டோ ஏதோ ஒன்று சுற்றிக்கிறான்னு நினைக்கிறேன். தென் ஒரு நரம்பு மாதிரி கயிறு இருக்குது. அந்த கயிறை இப்படி ரோல் பண்ணிக்கிறான். ரோல் பண்ணிவிட்டு அந்த கயிறோட எண்டில் ஏதோ ஒரு சேஃப்டி பின் மாதிரி வந்துட்டு கட்டி வச்சுருக்கான். அந்த சேஃப்டி பின்னில் கொஞ்சோண்டு மாவு, அந்த கீழே மாவு வச்சுருக்கான் பாருங்களேன், அதிலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து அந்த சேஃப்டி பின்னில் லைட்டாக வந்துட்டு ஒட்ட வச்சுட்டு தண்ணியில் போட்டுடுறான். அவ்வளோதான். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணான் மீன் பிடிக்கிறதுக்கு. இவன் பிடிக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்துட்டு எடுத்தோம். பாப்பாவை ஓட விட்டு குட்டி குட்டியாக நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்தோம். அங்கங்கே இந்த மாதிரி புதர் தான் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தான் வந்துட்டு ஞாபகம் வந்தது. விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா சும்மா யதார்த்தமாக நான் வீடியோ எடுத்தேன். கரெக்டாக ஒரு மீன் பிடிச்சிட்டான். எப்படி பிடிக்கிறான் அப்படின்றத பாருங்களேன். வாவ் வாவ், சூப்பர் தம்பி. அந்த குட்டி பையன் மீன் பிடிக்கிறத பார்த்து அந்த சைடு மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சைடு வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை மீன் பிடிக்கணும்னு. ஸோ அந்த தம்பிகிட்டேருந்து இன்னொரு குச்சி வாங்கி பாப்பாவுமே வந்துட்டு ட்ரை பண்ணினா. பட் ஒன்றும் சிக்கலை. முன்னாடி நிக்குது அது.
உள்ளே தள்ளி விடுங்கங்க, உள்ளே தூக்கி போடுங்க. உள்ளே போடணும் போல, எப்படி உள்ளே போகும்? நாங்கள் எடுத்த பிக்ஸ்லாம் வந்துட்டு காமிக்கிறோம் பாருங்கள். போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் இருந்தது. அங்கேயுமே வந்துட்டு தண்ணி நிறைய போயிட்டு இருந்தது. டேம்லேருந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அங்கேருந்து தான் வந்துட்டு தண்ணி போயிட்டு இருந்தது. நல்லா ஃபோர்ஸாக போயிட்டு இருந்தது. ஃபோனை பக்கத்தில் கொண்டு போகிறதுக்கே பயம். ஸோ அதனால் நான் தள்ளி நின்று பார்த்துட்டு வந்துட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து அடுத்து நம்ம போகிற ஸ்பாட் டைரெக்டாக திருமூர்த்தி ஃபால்ஸ் தான். நான் கூட ஃபால்ஸ் முன்னாடியே இருக்கும்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை தாண்டி தான் வந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல். நான் கொஞ்சம் தூரம் நினச்சேன், பட் ரொம்ப தூரமாக இருந்தது. எனக்கு வேறு பீரியட்ஸ், கோயிலுக்கும் போக முடியல. எதுக்கடா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிட்டு. ரெய்னி சீசனில் இந்த கோயில் வரைக்குமே வந்துட்டு தண்ணி ஃபில் ஆகிடுமாமா. அப்போ வந்து ஃபால்ஸ் பார்க்குறதுக்கெலாம் என்ட்ரிவே வந்து கிடையாதான். அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நானே கேள்விப்பட்டேன். ஒரு மாதிரி பகீர்னு இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு தூரம் வந்து நம்ம நடந்து உள்ளே வந்து போகணும் ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக. ஸோ அந்த ஃபால்ஸ் நிறைஞ்சு அண்ட் அந்த கோயில் நிறைஞ்சு நம்ம பைக் நிப்பாட்டினோம் இல்லைங்களா, அந்த இடம் வரைக்குமே வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இடையில போகும்போதே யாரோ ஒருத்தர் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ரஷ்ஷாக இருந்தது. போக போக குரங்கு தொல்லையுமே நிறைய இருந்தது. நிறைய குரங்கு விளையாண்டுட்டு இருந்தது. ஃபோனெல்லாம் நல்லா சூதானமாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டே போயிருந்தோம். அம்மாவை நான் தான் கூட்டிகிட்டு போனேன். சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். நீங்களும் போங்க. 44 டைமா? இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு நம்ம நடந்து போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் பாப்பா ஒரு விஷயம் பண்ணா. நான் குளிக்க மாட்டேன், கால் மட்டும் தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஐயோ டாடி, என்னால் நனைய முடியாதே. குளிச்சா நனைஞ்சிடும்ல ட்ரெஸ். நான் தான் குளிக்க மாட்டேன்னு சொன்னேன். போயிட்டு வாப்பா. ஓடி தங்கம். டைம் ஆயிடுச்சு, போ, கூட்டிடுவாங்க. ஓடு. சரிங்க போங்க தருணி. எனக்கு பீரியட்ஸ் அப்படின்றதுனால என்னால் வந்து ஃபால்ஸில் நனைய முடியல. பட் ரொம்ப வருத்தமாக இருந்தது. கிளம்புற டைமில் தான் திடீர்னு பீரியட் ஆகிட்டு. நீங்கள் போயிட்டு வாங்க. நானே நனைய முடியல அப்படின்ற வருத்தத்தில் இருந்தேன். இதில் பாப்பா வேற நனைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அழுதுருக்கா. வீட்டிலே கால் கழுவி இருக்க வேண்டியதானே, இதுக்கா பாப்பா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் அவளை திட்டினேன். அவளுமே கோவப்பட்டு என்ன ரிப்பீட்டாக திட்டினா. இதில் குரங்கு தொல்லை வேற ரிப்பீட்டடாக இருந்தது. சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது. இதுக்கும் நான் ஸ்நாக்ஸ் கூட எதுவும் கொண்டு போகலை. நனைய முடியலையேன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணதுனால ஒரு இடத்துல ஹஸ்பண்ட் உட்கார வச்சுட்டாங்க. இந்த மாதிரி காலை மட்டுமாவது நினச்சிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. தண்ணி செம்ம சில்லு, சூப்பராக இருந்தது. நானும் அம்மாவும் உட்காரும்போது சூப்பராக இருந்துச்சு. தண்ணியில் நனைஞ்சப்போ எப்படி இருந்துச்சு பாப்பாக்கு? குழு குழுன்னு இருந்துச்சு தண்ணியில் நனையும் போது. இது குடி, சூப்பராக இருக்குது. இது குடிச்சு பாருங்க, செம்மையாக இருக்குது. ஒரு வாட்டி குடிச்சு பாருங்க. இந்தா சொல்லு எப்படி இருக்கு, எடுத்துக்கோ. எப்படி இப்படி வச்சா எப்படி உங்களுக்கு சில்லி சாப்பிட்றா.
மதியம் எதுவுமே சாப்பிடாம போனதுனால பயங்கர பசி. வெளியில் வந்த உடனே கம்மங்கூழ், மோர், சில்லி, ஸ்நாக்ஸு அது இதுன்னு நிறைய வாங்கி சாப்பிட்டோம். வயிறு ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பினோம். போடுத்தாங்க ஏறு. வீட்டுக்கு கிளம்புறோம், அவ்வளோதான். போ. சில்லியோட உட்கார்றா அவர். அங்கேருந்து கிளம்பி சிறுவர் பூங்கா நீச்சல் குளம் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது, அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா சர்க்கஸு, ஊஞ்சல், அந்த மாதிரி சீசா நிறைய இருந்தது. எல்லாத்துலேயும் பாப்பாவை விளையாட வச்சுட்டு அங்கே நீச்சல் குளம் இருந்தது, அதையுமே வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்குமே டோக்கன் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு உள்ளே போயிருந்தோம். இதில் நிற்கும் போது ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு தலை சுற்றுற மாதிரியே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு கிவ்அவேக்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 10 பேருக்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் நீங்கள் என்னோடய மெயில் ஐடிக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா vidyamani0006@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்டு நீங்கள் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணியிருக்கணும். அந்த ஷேர் பண்ணின அந்த பிக்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் மெயில் வந்துட்டு பண்ணினீங்க அப்படின்னா அவங்களிலேருந்து ஒரு 2 பேர்த்தை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோதான். அங்கேருந்து டைரெக்டாக வண்டி எடுத்து நாங்கள் வீட்டுக்கு தான் ரீச் ஆனோம். லாஸ்ட்டாக வீடு ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. 11 o'clock கிளம்பினது 5:30க்கு தான் ரீச் ஆனோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து பாப்பாவோட ப்ராஜெக்ட் ஒர்க் தான் வந்துட்டு பண்ணினோம். பாப்பாவுக்கு ரெயின்போ வரைஞ்சி அதை எழுதிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் வந்துட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் வந்து அந்த ஒர்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணிவிட்டு 10 மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அந்த பிக்சர் நீங்கள் ஷேர் பண்ணினது இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து இந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணுங்கள். யார் வந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களிருந்து நிறைய பேர் சென்ட் பண்ணுவீங்க இல்லையா, அவங்க எல்லாரோட பேரையுமே நம்ம குலுக்கல் முறையிலேருந்து தேர்ந்தெடுத்து 2 பேத்துக்கு மட்டும் கிஃப்ட் வந்துட்டு சென்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.